அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2025 இந்த இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50 நாட்கள், கடந்த காலங்கள் இந்த 2025 நாளைக்கு நல்லது நடக்கும், இன்றைக்கி நல்லது நடக்கும், ஓரளவுக்கு நமக்கு சாதகமான வாய்ப்புகள் கைகூடிரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்திருந்தாலும் சில வாய்ப்புகள் அமைஞ்சும் அமையாமலும் கால தாமதத்தினால் கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 50 நாள் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள், இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபம் தனராசி, ஈசனின் அருளை பெற்ற நந்தி வாகன அம்சம் கொண்ட ராசி ரிஷபராசி. சுக்கிர பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ராசி ரிஷபராசி. இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் ரிஷபராசியில் பிறந்தவங்க. அதனால தான் எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் மற்றவங்க கிட்ட காட்டிக்காமல் வாழ்ந்துட்டுருப்பீங்க கௌரவமாக. எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாண்டி வந்துட்டு இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இப்படி பல பெருமைகளை நம்ம சொல்லலாம். ஆனால் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை வைப்பீங்க, பாசத்துக்கு அடிமையாக இருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், எந்த சூழ்நிலையிலையும் அந்த வாக்கை மாற்றி பேச மாட்டீங்க. கொடுக்குறேன்னு சொல்லிட்டால் கொடுத்துருவீங்க. அதே மாதிரி கொடுக்கக்கூட மாட்டேன்னு சொல்லிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அதே நேரம் இன்றைக்கி சொந்த பந்தம், கூட பிறந்த பிறப்புகள், கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, கண்காணாமல் பார்த்து நல்லதை செய்யக்கூடிய ராசி ரிஷபராசியில் பிறந்தவங்க. இப்படி எல்லாம் புகழுக்கும் சொந்தக்காரராக இருந்தாலும் சமீப காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சில நெருக்கடிகளை சந்திச்சிங்க. அந்த நெருக்கடிகள் எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா, அதாவது நல்லா போயிட்டு இருந்த சில விஷயங்கள் அன்பினால் ஏமாற்றம் அடையக்கூடிய சில சூழ்ச்சிகளால் நீங்கள் சிக்கியிருப்பீங்க. காரணம், சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணால் அந்த நிம்மதிங்கிற ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும். அன்பு வைத்தவர்கள் ஏமாற்றம், யார் அதிகமாக நம்ம பாசத்தை வச்சோமோ அவங்களால பாதிப்புகள் பட்டிருப்பீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் லாவாதிபதி ஸ்தானத்தில் சனி யோகம், ஆனால் 10ல் ராகு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுத்தாலும் அந்த சனி ஜென்மத்து உங்களுடைய ராசியை பார்த்ததுனால சம்பாரிச்சது எவ்வளோன்னு கணக்கு போட்டோம்னா ஒரு அளவுக்கு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ்னால் இருக்கட்டும், அது மட்டும் இல்லை, ஒரு தொழில் ரீதியில் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவராக இருக்கட்டும், அது உங்களுடைய பிறவி ஜாதகம் எப்படி கிரகங்கள் அமைப்புகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஆனால் வருமானங்கிறது ஒன்று தானே. ரிஷபராசிக்காரருக்கு வருமானத்தை சம்பாரித்தேன், பெரிய அளவில் நல்லா இருந்தேன், ஆனால் இப்போ நான் கடுமையான கஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு தான் காரணம் இல்லைங்க, மற்றவங்க தான் காரணம், நான் நம்பி ஏமாற்றப்பட்டேன்னு தான் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கு. இப்படி சில சிக்கல்களை சந்திச்சிருந்தாலும் கண்டிப்பாக எல்லாத்தையும் போராடி நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்கணுங்கிற ஒரு குறிக்கோள் தான் உங்களுக்கு. அந்த குறிக்கோள் பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 50 நாளில் பார்த்தா நல்ல நேரம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் உச்சநிலையில் இந்த 50 நாள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த குரு வக்ர நிலையம் அடைய போகுது, 2ஆம் இடத்துக்கு மீண்டும் தனஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா 11ஆம் இடத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில். அப்போது எதிர்பாராமல் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாக்கும். எத்தனையோ கஷ்டப்பட்டோம், நல்ல பேர் எடுத்தோம், 4 பேருக்கிட்ட நல்ல மரியாதையோடு தான் ரிஷபராசிக்காரர் நம்ம நடந்துக்கிட்டோம். ஆனால் நமக்கு வந்தது என்ன, 4 பேருக்கு நாம் நல்லது செஞ்சோம், ஆனால்
மற்றவங்களால் நாம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி கஷ்டப்பட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய வேலை இழந்தவர்கள் ரொம்ப பேர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவு ரீதியிலேயே கூட எவ்வளோ ஒரு அன்பு ஒரு அரவணைப்போடு இருந்தோமோ அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிருக்கு. முழுக்க பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது, நீங்கள் நம்பினவங்களும் காரணமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுடைய சொல் பேச்சு அல்லது சூழ்ச்சி இல்லைய சந்தர்ப்பத்துக்காக சில பாதிப்புகளை ஏற்படுத்தி இன்றைக்கி தன் குடும்பத்துக்குள்ள சில கலகங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் உண்டாயிருக்கும். இதனால் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில் மன நிம்மதி போயிடுச்சுங்க. இது எப்படி சரிப்படுத்துறது, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக தவிச்சிட்ருப்பீங்க. இந்த தவிப்புகளை சரிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு குரு 3ஆம் இடத்துல இருந்து, அதாவது 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குது, மன்னிக்கணும் 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த உறவு சம்பந்தப்பட்ட ரீதியில் விரிச்சல்களை சங்கடங்களை அதைய போக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் 7ஆம் இடங்கிறது நம்பிக்கை நாணயம், கணவன் மனைவி, அது மட்டும் கிடையாது மற்றவங்களுடைய நண்பர்களுடைய அன்பு ஒரு இணைக்கக்கூடிய ஒரு பரிமாணமான ஸ்தானம் தான் அந்த 7ஆம் இடம். அப்போது குரு பகவான் அந்த 7ஆம் இடத்தை உச்ச நிலையில் பார்க்கும்போது கண்டிப்பாக நட்பு சார்ந்த விஷயங்கள், பிரிந்த சில ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவு ரீதியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, நாம் அதிகமாக அன்பு வச்சவங்க ஏமாற்றப்பட்டிருந்தாலும் நம்மளை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உருவாகும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் கிடையாது, 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போது நம்மளுடைய ஆசைகள் என்னவோ அதை நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. நிச்சயம் அது நடந்தே தீரும். லாபஸ்தானத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, வெளிநாடு வெளிதேசம் வெளிப்பிரயாணம் போய் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு செல்வாக்கு பலம் கைகூடி வரும். குழந்தைகளால் ஒரு மேன்மை அடையும். அது மட்டும் கிடையாது, நம்ம என்ன இலக்கோ அதை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2025 இந்த 50 நாளில் நிச்சயமாக 2026 பிறக்கிறதுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு காலத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகியே தீரும். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் நிச்சயமாக ஒரு புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண தடை இருக்குது பார்த்தீங்களா, நிச்சயமாக அதான் இங்கே பார்த்தோம் எத்தனையோ இடத்துல பார்த்தோம், கல்யாணம் நெருங்கி வர மாதிரி இருந்தது, திடீர்னு கட் ஆகி போச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு சுப விசேஷங்கள் நடந்தே தீரும். வீட்லேயும் பண்ணணும்னு நினச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உண்டாகும். வீடு கட்டுறது, நல்ல விஷயங்கள் பண்ணுறது, ரிஷபராசிக்கு இந்த டயத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி அது 2026லேயும் ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 50 நாளும் அமையப்போகுதுங்க. முயற்சிகள் எடுங்க, அற்புதமான வளர்ச்சி இருக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சாரங்கிறது ராசி, நம்மளுடைய சிந்தனை ஆச்சுங்களா, நம்மளுடைய மதி சந்திரன், அதை வைத்து நம்ம சொன்னது நம்முடைய எண்ணங்கள் இப்படி தான் அமையும் அப்படிங்கிறது வச்சு தான் நான் பலன் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி சாதகமாக யோகமாக அல்லது பாதகமாக எந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் செய்யலாம், எந்த தருணத்தில் நம்ம செய்தால் அது சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகம் தாங்க ஒரு அற்புதமான முழுமையான பலன்களை நம்ம அறிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிறதுனால எங்கேயா பார்த்துருந்தா தப்பு இல்லைங்க, பார்க்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான ஜனன ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமான காலமாக அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.